ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கபடி வீடியோ. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட பிகேஎல் சீசன் 12ஓட ரைடர்ஸோட அனாலிசிஸ் தான் அது. தமிழ் தலைவாஸ்க்கு பிகேஎல் சீசன் 12ல ரைடர்ஸ் எப்படி இருக்காங்க, தமிழ் தலைவாஸ் இந்த ரைடிங் யூனிட்டை வச்சு பிகேஎல் சீசன் 12ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட பிகேஎல் சீசன் 12ஓட ரைடர்ஸோட அனாலிசிஸ் தான் இது. தமிழ் தலைவாஸ்க்கு யாரெல்லாம் ரைடர்ஸா பிகேஎல் சீசன் 12ல இருக்காங்கன்னு பார்த்துடலாம். அர்ஜுன் தேஸ்வால், பவன்குமார் ஷெராவத், விஷால் செலர், அதுக்கப்புறம் தீரஜ், யோகேஷ், நரேந்தர் கண்டோலா, மோயின் ஷஃபாகி, இமான்ஷு, அபிராஜ், ரோஹித், இவங்க தான் தமிழ் தலைவாசோட பிகேஎல் சீசன் 12ஓட ரைடர்ஸ். அதே போல இப்ப தமிழ் தலைவாசோட ரைடர்ஸ் ரெண்டு டிபார்ட்மெண்டா நம்ம பிரிச்சலாம், ரைட் ரைடர்ஸ், லெஃப்ட் ரைடர்ஸ். ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அர்ஜுன் தேஸ்வால். தமிழ் தலைவாஸ்க்கு பிரைமரி ரைடரா எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் தேஸ்வால் தான் இருக்க போறாரு. அர்ஜுன் தேஸ்வால் நம்ம சஞ்சீவ் பலியான் தமிழ் தலைவாஸோட ஹெட் கோச்சுக்கு கீழே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. இந்த ரெண்டு காம்போ தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் கப்பு கூட ஜெயிக்க வச்சிருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வாலோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லா பிகேஎல் சீசன்லயும் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கும். ஸோ அதனால அர்ஜுன் தேஸ்வால் நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்ப கீ பிளேயரா இருப்பாரு. அர்ஜுன் தேஸ்வால் நல்லா பண்ணா தமிழ் தலைவாசும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால அர்ஜுன் தேஸ்வால் தமிழ் தலைவாஸ்க்கு ரொம்ப கீ பிளேயர், அது கன்சிஸ்டன்டா பிகேஎல் சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தொடர்ந்து. ஸோ அதனால அர்ஜுன் தேஸ்வால் நமக்கு ரைட் ரைடிங்ல ரொம்ப குரூஷியலா இருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத். பவன் ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் போன சீசன் பவன் ஷெராவத் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நல்லா தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு. அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சீசன் பவன் ஷெராவத் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல இன்ஜுரிஸ் கன்சர்னால. ஸோ பவன் ஷெராவத்துமே இப்போ ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ பவன் ஷெராவத்துமே நம்ம தமிழ் தலைவருக்கு ரொம்ப கீ பிளேயரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால பவன் ஷெராவத்தும் நம்ம ரைட் ரைடிங்ல ரொம்ப கீ பிளேயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷால் செகர் பேக்கப் பிளேயர்ஸ் தான் இவங்க பவன் ஷெராவத்தும் அர்ஜுன் தேஸ்வால் தான் ரைட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினான பிளேயர்ஸ். மற்ற 3 பேர் விஷால் செகர் ஆகட்டும், தீரஜ் ஆகட்டும், யோகேஷ் ஆகட்டும், இவங்க எல்லாம் பேக்கப் பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. 3 பேருமே நல்ல பிளேயர்ஸ். தீரஜ் ரொம்ப யுவ கபடி ப்ரோ சீரியஸ்ல ரொம்ப ஹைப் கொடுக்கப்பட்ட பிளேயர். அதே போல விஷால் செகல் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கொடுக்கணுமோ அப்பப்பெல்லாம் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தமிழ் தலைவாஸ்க்கு. யோகேஷ் ஒரு நல்ல யங்ஸ்டர்னு சொல்றாங்க. பார்ப்போம். தமிழ் தலைவாசோட ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கீ ரைடர்ஸ் ரொம்ப கீ. ஒன்னு அர்ஜுன் தேஸ்வால், இன்னொன்னு பவன்குமார் ஷெராவத். மற்ற 3 பேருமே நல்ல பேக்கப்பும் இருக்கு தமிழ் தலைவாஸ்க்கு. ரைட் ரைடிங்ல தமிழ் தலைவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதே லெஃப்ட் ரைடர்ஸ்க்கு வருவாங்க. லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலா. போன சீசன் நரேந்தர் கண்டோலா ஆஃப் அண்ட் ஆஃபா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி சீசன்ல நரேந்தர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ பிகேஎல் சீசன் 10ல நரேந்தர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் திருப்பி கொண்டு வந்தா நரேந்தரும் நமக்கு லெஃப்ட் ரைடிங்ல ரொம்ப கீயா இருப்பாரு. அடுத்தது மோயின் ஷஃபாகி. மோயின் ஷஃபாகி அவருக்கு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சதோ மோயின் ஷஃபாகியும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் அந்த பிகேஎல் சீசன் 11ல லீக் மேட்சஸ் கடைசியில வரப்பெல்லாம் மோயின் ஷஃபாகி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதனாலதான் தமிழ் தலைவாஸ் அவரை ரீட்டெயினே பண்ணாங்க. ஸோ மோயின் ஷஃபாகி ரொம்ப கீ. லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலா, மோயின் ஷஃபாகி ரொம்ப கீயா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இமான்ஷு யாதவ், அதுக்கப்புறம் அபிராஜ், ரோஹித், இவங்க தான் லெஃப்ட் ரைடர்ஸ்க்கு மோஸ்டா பேக்கப் பிளேயர்ஸா இருப்பாங்க. இமான்ஷுவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எப்ப தேவைப்படுதோ தமிழ் தலைவாஸ்க்கு அப்ப ரைடிங் பண்ணுவாரு. அதே போல நல்ல டிஃபெண்டரும் கூட. சோ இமான்ஷு யாதவ் அப்படிப்பட்ட பிளேயர். அபிராஜ் அப்புறம் ரோஹித் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே யங்ஸ்டர்ஸ். பல டொமஸ்டிக் கபடி இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தமிழ் தலைவாசங்களை எடுத்திருக்காங்க. இவங்க எப்படி இந்த பிகேல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவாஸ் ஆல் ஓவர் ரைடிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ரைடிங் டிபார்ட்மெண்டா தான் இருக்காங்க. ரொம்ப கீ பிளேயர்ஸ் லைக் அர்ஜுன் தேஸ்வால், பவன்குமார் ஷெராவத், நரேந்தர் கண்டோலா, இவங்க எல்லாம் ரொம்ப கீயா இருக்க போறாங்க நம்ம ரைடிங் யூனிட்ல. அர்ஜுன் தேஸ்வால், பவன் ஷெராவத் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அதை பொறுத்து தான் தமிழ் தலைவாசோட சீசனே டிட்டர்மின் ஆயிருக்கு. ஸோ பாப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் தலைவாசோட பிகேஎல் சீசன் 12ஓட ரைடிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு, அதே போல தமிழ் தலைவாஸ்க்கு யாரு கீ பிளேயரா ரைடிங்ல இருப்போம் அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.